இந்த விஷயங்கள்ல அமெரிக்காவும், இஸ்ரேலும் பண்ணது சரியான்னு பார்த்தா ஏத்துக்க முடியாது. நீ யாரு இத முடிவு பண்ணி அடிக்கிறது? நீ என்ன உலக போலீஸ்காரனா? எப்பவுமே இந்த வேலைய அமெரிக்கா பண்ணும். உலக போலீஸ்காரன் வேலைய. இப்ப இந்த இறங்கி அடிக்க ஆரம்பிச்சு, இதை தேவையில்லாம அதாவது ஈரான்கிட்ட என்ன பவர் இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியாம இறங்கி அடிச்சு, இன்னைக்கு அது ஈரானு உடைய தலைவரையே கொலை செய்தது. நம்ம கண்டிக்கலன்றத நீ சோனியா காந்தி குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா. ஏன்னா, அ நமக்கு பெரிதும் துணை இருந்தது ஈரானு. ஈரான். பல விஷயங்கள நமக்காக ஐநா பாகிஸ்தான் விவகாரங்கள் எல்லாம் நமக்கு துணையா பேசுனது அப்படின்னு வாஜ்பாயே மெயின்டெயின் பண்ணியிருக்காரு. அந்த நட்பெல்லாம் மெயின்டெயின் பண்ணியிருக்காரு. நம்ம ஏன் இப்ப தயங்குறோம் அப்படின்னு. அது வெளியுறவு கொள்கை சார்ந்த விஷயம்னு வச்சுக்கங்களேன். இன்னொரு பக்கம் ஈரானுடைய தலைவர் கொல்லப்பட்ட பிறகு, அவர்கள் வந்து வேற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இனி நான் என்ன ஆனாலும் பரவால்ல. ஆனா ஒரு பக்கம்ண்ணே, இது இவரு காமினி அவரோட டெத்துக்கு அப்புறம், அங்க வந்து 4 சிட்டில மிகப்பெரிய அளவுல கொண்டாட்டங்களும் கொண்டாடப்பட்டிருக்கு. ஆமா. எங்களுக்கு வந்து ரிபப்ளிக் வந்திருக்கு, இந்த ரெஜிம் வந்து காலியாயிருக்கு. சொல்லப்போனா வந்து நமக்கு தெரியும், பாக்தாத்ல என்றைக்கு வந்து சதாம் ஹுசேன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சிலைய உடைச்சாங்களோ, அதேமாரி நேத்து வந்து சிலையெல்லாம் உடைச்சு மிகப்பெரிய லெவல்ல நீங்க கொண்டாடியிருக்காங்க. எல்லா நாட்டிலயுமே 2 வகையான மக்கள் இருப்பாங்க. இன்னொன்னு இந்த மத அடிப்படையில் இயங்குகின்ற நாடுகளில் கடுமையான அடக்குமுறை இருக்கும். இருக்கும். இதே ஷா கவர்மெண்ட்ல சாக் ஏதோ ஒரு அமைப்பு மிலிட்டரி பேஸ் அந்த ஒரு இப்ப இருக்கிற ஐஆர்ஜிசி மாரி அங்க. அந்த அமைப்பு வந்து நீங்க அ ஒரு ஜனநாயகம் இல்லாம ஒருத்தர் கையில அதிகாரம் இருந்தா என்ன ஆகும்? வச்சே தான் சட்டம். யாருக்கு எதிரா மக்களுக்கு எதிரா எல்லா கொடுமையும் பண்ணுவாங்க. இப்ப ஐஆர்ஜிசி இந்த வேலைய பண்ணுது. நான் தான் சொல்றேனே அந்த ஹிஜாப் மேட்டரு. அதுக்கப்புறம் நடந்த போராட்டம். இப்போ பொருளாதார போராட்டம். பொருளாதார போராட்டம். அப்போ ஈரான் அதில தடுமாறிட்டு இருக்குது. இதில உள்ளக மொசாடு, சிஐஏலாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இளைஞர் அமைப்பு உருவாக்குவாங்க. வெளியிலேருந்து இதே கமேனிக்கு ஆதரவு குடுத்தவங்க தானே! ஆமா. பிரான்ஸ்ல, பிரிட்டன்ல இருந்து ஷா கவர்மெண்ட்டுக்கு எதிரா போராடணுமா, ஆதரவு குடுத்தவங்க. ஏன்னா நம்ம இவருக்கு தாலிபானோட லீடர் அவர கொல்றதுக்குமே பின் லேடன் கம்பெனியோட ஆதரவு பின் லேடன பின் கொல்றது லேடனுக்கு கம்பெனியோட ஆதரவு மூலமா தான் அவர காலி பண்ணது. ம். அது மிகப்பெரிய ஒரு வரலாறு அது. வரலாறு. அதே பின் லேடன உருவாக்குனதும் அமெரிக்கா. அமெரிக்கா தான். பின் லேடனுக்கு ஆயுதம் குடுத்து அந்த டோரா டோரா மலையில அவர் பதுக்கி வச்சு, அதுக்கப்புறம் அந்த ஆயுதத்த எடுக்கிறதுக்கு போய் சண்டை போய் போட்டதும் வரலாறு. வரலாறு. அதனால உலகத்துல எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கும். அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க. அதுல அமெரிக்கால கிறுக்கனுங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா, பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ சில பேர் எனக்கு புத்தி சொல்றாங்க. நீங்க வந்து பார்க்குற மாரி இல்ல, அது இல்லன்னு. எனக்கு அத பத்திலாம் கவல இல்ல. என்ன அ வரலாறோ அத பதிவு பண்றது தான் நம்முடைய ஒர்க்கு.